அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 19 பார்க்குறோம். ஸோ இதை பார்த்த உடனே சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு புரியுது. ஆனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மட்டும் வச்சு இது போட போதில்லை, சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் இது 7.5 அப்படின்றதுனால இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம் தெரியும். ஆனால் இதை கொஷினில் கேட்டிருந்தாங்க, கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது பார்த்தோன்னே நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு புரியும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர் டீன்னு எடுத்தோம்னா இங்கே 2xன்னு கிடைக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ஸ்கொயரை டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். இங்கே நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது dx வருமா? அப்போ dxோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் dx இஸ் ஈக்குவல் டு டிடி பை 2xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்டகிரல் 2x divided by x square plus 1 into x square plus 3 into dx is equal to integral 2x divided by x square க்கு பதிலா t ன்னு எடுத்தோம். அப்போ t plus 1 into t plus 3 into dx. dx க்கு பதிலா dt by 2x, dt by 2x. இப்போ இந்த 2xம் இந்த 2xம் கேன்சல் ஆயிடுது. இன்டகிரல் dt divided by t plus 1 into t plus 3 மட்டும் கிடைக்குதா? இப்போ அகைன் இங்கே வந்து நமக்கு டினாமினேட்டரில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணும்போது 1 divided by t plus 1 into t plus 3 எப்படி இதெல்லாம் a divided by, இது வந்து தனி ஃபேக்டர், அதனால a divided by t plus 1ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு தனி ஃபேக்டர் இருக்குது, b divided by t plus 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a into t plus 3 plus b into t plus 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிட்டு நான் விட்டுடுறேன், சரிங்களா? இப்போ நமக்கு ஏவோட வேல்யூம் பியோட வேல்யூம் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் டீக்கு வந்து -1ன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 அப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ 1/2ன்னு கிடைக்குது. அடுத்து இங்கே ஏவோட வேல்யூ -3ன்னு அப்ளை பண்ணலாமா? சரி, டீயோட வேல்யூ -3ன்னு அப்ளை பண்ணலாமா? -3ன்னு அப்ளை பண்ணும்போது 1 இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு -2. அப்போ பியோட வேல்யூ -1/2ன்னு கிடைக்குது. ஸோ இதை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டகிரல் dt டிவைட் பை ஸோ இது எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணணும். a டிவைட் பை ஏவோட வேல்யூ 1/2, அதனால 1/2 டிவைட் பை t plus 1 plus 1/2 -1/2, அதனால -1 இங்கே எழுதிக்க -1/2 டிவைட் பை t plus 3 into dt. ஸோ இப்போ இந்த 1/2 வெளியே வந்துடும். இதை t plus 1 டிவைட் பை t plus 1 இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் t plus 1 -1/3. இதை இன்டகிரேட் பண்ணால் log மாடுலஸ் ஆஃப் t plus 3 plus c. இது 1/2. இப்போ 1/2 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்தோம் அப்படின்னா log மாடுலஸ் ஆஃப் t plus 1 மைனஸ் log மாடுலஸ் ஆஃப் t plus 3ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதை வந்து log ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது log b மைனஸ் log a ஈக்குவல் டு log b பை a. அப்போ log மாடுலஸ் ஆஃப் t plus 1 டிவைட் பை t plus 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. சாரி, டீயோட வேல்யூ அப்ளை பண்ணோம்ல, log மாடுலஸ் ஆஃப் டீயோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக எழுதணும், இல்லைன்னா மார்க் வரைச்சிடுவாங்க. ஸோ கொஷினில் வந்து எக்ஸில் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சரும் எக்ஸில் தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுன்ற ஃபங்க்ஷனில் தான் இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.